நீங்கள் எப்போ வந்து இந்த பெண்மையை உணர்ந்தீங்க? அட் த ஏஜ் ஆஃப் 11 இயர்ஸில் வந்து எனக்கு வந்து தெரிய வந்தது, நம்ம வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஸ்கூலில் வந்து என்னோடய பிடி மாஸ்டர் வந்து கேட்டார், உனக்கு நீ பண்ணுறது தெரியலையா, ஏதோ ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சது, நான் அவர்கிட்ட என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் வந்துட்டு போயிட்டேன். 8th கம்ப்ளீட் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ரியலைஸ் பண்ணிட்டேன், நம்ம வந்து ஒரு ட்ரான்ஸ் தான், நம்ம வந்து மற்றவங்க மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டோடு தான் நான் 12th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணேன். பட் 11th 12th எல்லாம் ரொம்ப ரேக்கிங் அதிகமாக இருந்தது, படிக்கவே முடியல. அதுக்கப்புறம் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். 12th கொஞ்சம் மார்க் கம்மியானதுனால என்னால் படிக்க முடியல. ஆனால் அந்த ஸ்கூல் டைமில் அந்த கேலி கிண்டல் அப்படிங்கிறது அந்த வயசில் நமக்கு அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். கஷ்டமாக இருந்தது, நிறைய அழுதுருக்கேன். யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாது இந்த விஷயத்த, யார்கிட்ட கேட்குறது என்ன, நம்மளுக்கு புரியலையே, நம்மளும் எல்லார் மாதிரி தானே விளையாடுறோம், நம்மளும் எல்லார் மாதிரி தானே பேசுகிறோம், ஏன் நம்மளை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, ஏன் நம்மளை வந்து பொண்ணு பேர் வச்சு கூப்பிட்றாங்க, இது நம்ம என்ன தான் நம்ம பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாள் அழுதுருக்கேன். எனக்கு நானே கேள்வி கேட்டிருக்கேன், நானே மிரர் முன்னாடி நின்று அழுதுருக்கேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. கேலி கிண்டல்னால் என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க உங்களை? எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி தான், முதுகில் தட்டுறது, 9 உஸ் அந்த மாதிரி சொல்லி கூப்பிட்றது, நிறைய பொண்ணு பேர் வச்சு கூப்பிட்றது, அந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருக்காங்க.